சம்சீர், நீ பேசுறத கேட்டு குத்தூசி இப்போ ஒரு பெரியாரிஸ்டா மேல வந்து கடிப்பாருன்னு பார்த்தா 100 போட்டு இருக்காரு. இல்ல ப்ரோ, நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல 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 வளர்ந்த நாடுல இரு 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 நான் வளர்ந்த இப்போ சொல்றேன். இது நாடுகள்ல அன்புக்கு ஒரே ம் ஏத்திசம் எங்க இருக்குன்னா ஆர்டிபி அதையும் சொல்லிட்டு நான் ஒரு பாயிண்ட சொல்லிடுறேன். ஆர்டிபி வளர்ந்த நாடுகள்ல ஏத்திசம் இருக்குன்னா பணம் வந்து அவன் எல்லா இடத்துலயும் பணத்திலயோ எதுலயோ அவன் துன்பங்கள் இல்லாம வாழ ஆரம்பிக்கும் போது அவன் ஆட்டோமேட்டிக்கா மறந்துடுவான். ஓகேவா? அதுதான் அவர் சொல்ல வர்றாரு சிம்பிளா. இன்னொன்னு குத்தூசி ஏன் சொல்ல 100 போடுறாருன்னா, நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க அன்பு. ஃபர்ஸ்ட் டேர்ம் பெரியார படிச்சும் போதுதான் நம்ம எப்படி ஆரம்பிப்போம்னா, நம்ம அப்பதான் வந்து சில விஷயங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அங்க இருந்து அப்படியே படிப்படியா தான் இந்த இடத்துக்கு வர முடியும். நீ உடனே தூக்கிட்டு வந்து சம்சீர் மாதிரி எல்லாரும் ஆயிரணும், எல்லாரும் சம்சீர் மாதிரி பேசணும்னா முடியாது. ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு மனநிலையை உண்டாக்கணும். அந்த எதிர்ப்பு மனநிலை உண்டானாதான் சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்க முடிச்சுதான் இந்த இடத்துக்கு வர முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அங்கதான் ஆரம்பிக்கும். அப்ப மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டு கறி திங்கிறவன் எல்லாம் முட்டாளா? யோ, நீ என்ன அன்பு காமெடிக்கு போற? குத்தூசியே வந்துட்டாரு, அவர் தெளிவா டாபிக். சயின்டிபிக் டெம்பரை டெவலப் பண்றது ரொம்ப ஈஸிங்க. நீங்க அதை வந்து எந்த சென்டிமெண்ட்டையும் டிஸ்டர்ப் இல்ல பண்ணாம ஈஸி தான் சம்சி தோழர். இருங்க, எனக்கு அந்த டெம்பர் வந்துருச்சு. எப்படி வருது அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எனக்கு வந்து விட்டுருங்க. ஏன்னா நாங்க எங்க குடும்பமே பெரியாரிஸ்ட். ஓகேவா? எங்களை விட்டுருங்க. எங்க வீட்டுல சாமி படமே கிடையாது. எங்களுக்கு சாமினா என்னன்னே தெரியாது. என்ன விட்டுருங்க. என்னை சார்ந்த ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து அங்க திறந்துட்டு எப்ப வர்றான் அப்படின்னா, அவன் ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு சர்க்கிளுக்குள்ளே வளர்ந்துட்டு அவன் ஒரு இடத்துல உணரணும்ல. அந்த உணர்ற இடம் ஃபர்ஸ்ட் பெரியார் ஸ்டெப் இருந்திருக்காருன்னு நான் சொல்றேன். அது இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. அந்த ஸ்டெப் பெரியார எடுத்து வச்சு அங்க இருந்து தான் அவன் அடுத்து மேலதான் போறான். ஃபர்ஸ்ட் படிநிலை பெரியார் தான் நான் பாக்குறேன். சம்சித்தோல நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? ஒரு சாதாரண தமிழ்நாட்டு இளைஞனுக்கு அது வந்து நீங்க டெக்ஸ்ட் புக்ல பெரியார போட்டு வச்சிருக்கிறதுனால எல்லாருக்குமே பெரியார் மேல இயல்பான ஈர்ப்பு வரும். ஏற்கனவே அது கேள்விப்பட்ட விஷயம். பெரியார் வந்து இருக்கிறது அந்த விஷயங்கள் அண்ணா அப்படி எல்லாம். பெரியாரை நான் இந்த இடத்துல குறைச்சு மதிப்பிடல, உயர்த்தியும் சொல்லல. அதுக்கான ரீசன் இதுதான் நான் சொல்றேன். ஏன் தமிழக இளைஞர்களிடம் பெரியார் ஈஸியா விற்கப்படுகிறார் அப்படின்னா, அவன் அதை வந்து ஒரு கரிக்குலமாவே படிச்சுட்டு வரா, அதனால ஈஸியா விற்கப்பட முடியும். ஆனா நீங்க வந்து இப்படி எடுத்துக்கோங்க. நீங்க பெரியார் வந்து குறைச்சு மதிப்பிடுறேங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. பெரியாரை விட ஒரு கடவுள் மறுப்பு ஏன் அவசியம்னு ஒரு சின்ன பையன் எழுதியிருக்காங்க. 19 வயசுல ஒருத்தன் ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கான். அந்த பையன் பேர் பகத்சிங். ஒய் ஐ எம் ஏத்திஸ்ட் அப்படின்னு எழுதியிருப்பான். ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும். அது மொழிபெயர்ப்பு பண்ணவர் தோழர் ஜீவா. அது மொழிபெயர்ப்பு பண்ண நான் ஏன் நாத்தியனானே அதானே? அது வந்து விடுதலையில இல்ல, நான் சம்சித்தோல அங்கதான் உங்கள்ட்ட இருந்து மாறுபடுறேன். இருங்க, நான் அங்க இருந்து உங்கள்ட்ட இருந்து மாறுபடுறேன். அதை விடுதலையில தான் பப்ளிஷ் பண்ணாங்க. அதனாலதான் பிரிட்டிஷ்காரன் தூக்கி போட்டு குத்துனதுக்கு அப்புறம் தான் சோசியலிசம் வேணாம், சமூக விடுதலை போதுன்ட்டு வந்து பெரியார் பேசினாரு. ஜீவா ஈரோட்டு பாதை ஒரு மூடத்தனம்னு எழுத ஆரம்பிச்சார். இல்ல சம்சித்தோல அங்கதான் நான் மாறுபடுறேன். நான் வந்து ஒரு சாதாரண இளைஞன் ஃபர்ஸ்ட் பெரியார படிச்சுட்டு அங்க இருந்து தான் இந்த புக்குக்கு வர்றான். இங்க இருந்து தான் அவன் ஒவ்வொன்னா படிச்சு வர்றான். நான் அந்த படிநிலையை தான் நான் பாக்குறேன்னு சொல்றேன். நான் அப்படி யோசிக்கிறேன். தப்பு இல்ல பொருளி. நீ ஏன் பெரியாரிடம் முதல்ல போறேன்னா அதுக்கு காரணம் பெரியார் டெக்ஸ்ட் புக்லயே இருக்காருன்ற நானு. பெரியார் டெக்ஸ்ட் உன் காதுல அந்த பேரை வந்து நீ சின்ன வயசுல கேட்டுருக்க. குத்தூசி பேசுங்க. இல்ல சிஎஸ்கே அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது சும்மா இல்லாத கடவுளை வந்து விமர்சிச்சுட்டு போறது ரொம்ப ஈஸி. சமூகத்தோட சேர்ந்து செயல்படுறதுன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் இருக்கிறதுலையே. அதனால ஈஸியா பண்றாங்க. இப்ப நான் ரொம்ப வந்து சின்ன வயசுல இருந்து வரட்டு நாதி இதெல்லாம் பயங்கரமா ஃபாலோ பண்ணாலே அதான் சிறுதை இவங்க எல்லாம் போட்டு பயங்கரமா திட்டுறது, அது ஃபேமிலிக்குள்ளேயே கத்துறது, இதெல்லாம் இருக்குது ஒரு ஆள் தான். அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு கேன்சர் வந்துச்சு. அவன் ஒரு நாத்திகனா தான் இருந்தான். அவனோட நாத்திகெல்லாம் பேசிட்டு இருப்போம். அவனுக்கு பெட் கேன்சர் வந்துச்சு. அவன் வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து இது பண்றான். அந்த கீமோதெரப்பி எல்லாம் பண்ணும்போது அவனால தாங்க முடியல. அவனுக்கு ஏதோ ஒரு இது தேவைப்படுது, கிறிஸ்டியானிட்டிக்கு மாறன்னு சொல்லிட்டு இது பண்ணான். அப்படி அவன்கிட்ட போயிட்டு உட்காந்து இதை பாருங்க, ஜீசஸ்ன்னு ஒருத்தர் யாரும் இல்லை, கிறிஸ்டியானிட்டின்னு எதுவுமே இல்லை சொல்லலாம் வச்சிங்களேன், அது காண்டாகும். நான் அவன்கிட்ட போயிட்டு தான் சொல்லுவேன். நான் நாத்திகனா இருந்தாலும் நான் அவன்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, கடவுள் இருக்காரா, பார்த்து பாடுறா, எல்லா கஷ்டங்களும் இப்போதைக்கு இருக்காதுடா, போயிடும்டா, கவலைப்படாதேடுறா, நம்பிக்கையாடுறான்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அப்ப அப்படிதான் நம்ம அது இது பண்ண முடியுமே தவிர, வரட்டு நாத்திகம் பேசின யாருமே வந்து ஒரு சமூக மாற்றத்துக்கு வந்து பெருசா இது வரைக்கும் ஒரு ஊக்கிய செயல்பட்டாங்கன்னு பார்த்தா வந்து இல்லவே இல்லை. அவளால பண்ண முடியாது. அதுதான் பிரச்சனை அவங்க கிட்ட. அவங்க ஜாலியா ஒரு சொபஸ்டிகேட்டா ஒரு சோஃபால உட்காந்து கடவுளை திட்டிட்டு போயிடலாமே தவிர, சமூக மாற்றத்துக்கு அவங்களால எந்த பங்கும் பெருசா கொடுக்க முடியாது. நீங்க உண்மையான ஏத்திசம் பேசினாலே அதுக்குன்னு வந்து ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு அரசு வரணும். அப்போதான் நீங்க அதை பேச முடியுமே. நான் அதுக்குன்னு சொல்ல, ஜாதி ஒழிப்புக்கும் சொல்றேன், இல்ல தமிழர்கள் விடுதலையும் சொல்றேன். எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு அதுக்கான அரசு அமையணும். இந்த இருக்கிற முதலாளித்துவ சிஸ்டத்துல வச்சு நீ வந்து நாத்திகம் பேசுவேன், ஜாதி ஒழிப்பு பேசுவேன்னா அது வந்து சும்மா நம்மளுக்குள்ளேயே நம்ம பேசிக்கலாம், அவ்வளவுதான். ஈஸியா நீங்க வந்து யூனிவர்சல் ஹெல்த் சிஸ்டமையும்
யுனிவர்சல் ஃப்ரீ எஜுகேஷனையும் கொண்டு வந்தீங்கன்னா நாத்திகம் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிடும்யா. அவ்வளோதான். இந்த 2 இடத்துல தான் கடவுள் அது நம்பிக்கை கரெக்ட். அதிகமாக தேவைப்படுது. சரி, கரெக்ட் சம்சி தோழர். ஆனா நாம இப்ப என்ன சொல்றோம்னா, இப்ப அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட், இப்ப குத்தூசி சொன்ன மைண்ட் செட் வந்து வந்த ஒரு இளைஞர் பட்டாலும், இத பத்தி டீடைல்டா பேச தெரியாத ஒரு இளைஞர் பட்டாலும், எனக்கு இதெல்லாம் பத்தி பேச வேண்டாம், எனக்கு டெவலப்மெண்ட்டை பத்தி பேசுற ஒருத்தன் தான் வேணும்னு தேர்ந்தெடுக்கிறது இயல்பு தானே. அதையே இந்த சமூகம் மாற்றி தானே பாக்குது. இல்ல நீங்க அது வந்து தேர்வு சுதந்திரங்க. நீங்க அது வந்து இதோட நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதில்ல. அதாவது இப்ப திமுக எந்த அளவுக்கு சயின்டிபிக் நம்பருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியும் மக்கள் வந்து முட்டாள்தனமா ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா தானே அதை சொல்ல முடியும். கரெக்ட் கரெக்ட். சிஎஸ்கே கேளுங்க, கேள்வி கேளுங்க. ப்ரோ சம்திங் ப்ரோ, இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்னு ஒன்று கொண்டு வராங்கல்ல மத்திய அரசு. இல்ல சச்சி, சாரி சிஎஸ்கே கொஞ்சம் இருங்க, இந்த டாபிக்லாம் கொஞ்சம் முடிச்சுக்குவோம், அப்புறமா அதை பேசலாம். ப்ரோ சாரி எனக்கு சாரி. எனக்கு ஒரு ஏன்னா டவுட் ஏன்னா இருங்க, எனக்கு சாரி ஒரு சாரி, ஒரு நிமிஷம் ராஜ்ஸ்ரீ, ஒரு நிமிஷம். இல்ல சிஎஸ்கே கோச்சுக்காதீங்க, அப்புறம் டைல்யூட் ஆகி டாபிக் அப்புறம் வேற எங்கேயோ போயிடும். கோச்சுக்கிறதுலாம் ஒரு மேல ப்ரோ, எல்லாமே சரி சரி, ஓகே ஓகே. எனக்கு இதுலயே தான் டவுட்டு. இப்போ சொல்லுங்க. நம்ம ஸ்கூல்ல அறிவியல் படிக்கிறோம், இங்க வந்து பிக் பேங்ல இருந்து தான் அந்த உலகம் தோன்றிடுச்சுன்னு அப்படின்னு ஸ்கூல்ல இருந்து கத்துக்கிட்டு வரோம். அதுக்கப்புறம் எவல்யூஷன் ஆகுது, பரிணாம வளர்ச்சி ஆகுது. இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து நம்ம ஸ்கூல்ல அறிவியல் படிச்சு கத்துக்கிட்டு வந்து இந்தாண்ட பக்கம் வந்து கடவுள் தான் படைச்சாருன்னு நம்புறது, இது முரண்பாடா தெரியுதா இல்லையா? ஏன் இந்த அதுக்கு மட்டும் ஆக்சிமோரான், விளக்கம் இதுக்கு சொல்லுங்க. தான் ஆக்சிமோரான்ற ஒரு டெர்மினாலஜி வச்சிருக்கான் பிரிட்டிஷ்காரன். நல்ல ஒரு டெர்மினாலஜி. இஸ்கிரா bro, கொஞ்சம் யாரோ சவுண்டா பேசுறீங்களா? இஸ்கிரா இஸ்கரா கொஞ்சம் தோழர் சவுண்டா ரொம்ப பேசுங்க. லோவா இருக்கு. ரொம்ப லோவா இப்ப இருக்கு. இஸ்கரா கேக்குதா? தோழர் இப்ப ரொம்ப கேக்குதா? லோவா. இப்ப கேக்குது சொல்லுங்க. இல்ல ஒண்ணே ஒண்ணுதான். அதான் இப்ப கேக்குறாங்கல்ல, உடனே வந்து இந்த ஏத்திஸ்ட் வந்து போற விஷயம் வந்து சயின்ஸ். எடுத்த உடனே சயின்ஸுக்கு தான் போவாங்க. சயின்ஸை வச்சு தான் அந்த ஏத்திசமோட அவங்களோட என்ன சொல்றது ஆர்குமெண்ட்டே பேஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் சயின்ஸுங்கிறது வெறும் வந்து இந்த நம்ம இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் சயின்சஸ் இருக்குல்ல, அது மட்டும் கிடையாதுல்ல. சமூகத்தை புரிஞ்சுக்கிறதும் சயின்ஸ் தான். சமூகத்தில் எப்படி வந்து விஷயங்கள் ஒர்க் ஆகுது, எது மக்களை அஃபெக்ட் பண்ணுது, எது மக்களை வந்து மக்களுக்கு வந்து நல்லது கொடுக்குது, கெட்டது கொடுக்குது, இப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதும் சோஷியல் சயின்ஸும் ஒரு டைப் ஆஃப் சயின்ஸ் தானே. அந்த சோஷியல் சயின்சஸ் நீங்கள் புரிஞ்சிக்காம வெறும் வந்து இந்த இங்கே நம்ம ஜென்ரல் சயின்ஸ் சொல்ல போகிற இந்த ஃபிசிக்கல் சயின்ஸை மட்டும், ஃபிசிக்கலாக என்ன சொல்கிறது, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. அந்த சயின்ஸ்னு சொல்லி நம்ம படிக்கிறோம்ல, அப்படி அதை மட்டும் வச்சுக்கிட்டு கடவுள் வந்து எப்படி இந்த உலகத்தை உருவாக்கி இருப்பார், அவருக்கான பவர் இருக்கா, அதுக்கெல்லாம் லைக் இந்த மாதிரி லைக் அந்த மாதிரி கொண்டு போயிடுறாங்கல்ல. கடவுளோட வேலையை வந்து இந்த படைச்சதுக்கும் அடிச்சதுக்கும் காத்தலுக்கும் இந்த மாதிரி இது கொண்டு போயிட்டு அதில் வச்சு ஏத்திஸ்ட் வந்து ஆர்குமெண்ட்ஸை பில்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் அங்கே ஃபண்டமெண்டலாக அவங்க மிஸ் பண்ணுறது சோஷியல் சயின்ஸஸ், சமூகத்தை புரிஞ்சுக்கிற தன்மை. இல்ல நான் கேட்ட கேள்வி ஈஸ்காரா தோழர். ஸோ இதை நம்ம அறிவியல் சார்ந்து கல்வியில படிக்கிறோம், அப்படியே ஆப்போசிட்ல வந்து ஒரு கடவுள் இருக்கிறாருன்னு ஒரு நம்பிக்கை வருது. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நான் கேட்டேன். எஜுகேஷன் சிஸ்டத்தோட டீச்சிங் மெத்தடே எப்படி இருக்குன்னா, நீங்க எவல்யூஷனை வந்து எவல்யூஷனா சொல்லி தரது இல்லை. எவல்யூஷன்ங்கிற கான்செப்டை மனப்பாடமான சொல்லி தராங்க. அந்த எவல்யூஷனுங்கிற கான்செப்டே எனக்கு மனப்பாடமா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்னா, எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பிடிச்ச ஒரு கடவுள்கிட்ட வேண்டிட்டு போய் தான் எவல்யூஷனே எழுதுறேன். அதுதான் பிரச்சனை. நீங்க சயின்டிஃபிக் எஜுகேஷன் ஒன்று இருக்கு. எஜுகேஷனே வந்து சயின்டிஃபிக்கா இருக்குன்னு சொல்ல முடியாது. அறிவியல் பூர்வமான கல்வி முறைன்னு ஒன்று இருக்கு. அது இந்தியாவில் இல்லை. நீங்க அது சைனால இருக்கு. நீங்க உதாரணத்துக்கு சைனால வந்து ஒரு ஒரு கதை சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு கதை. நான் எஸ்எஃப்ஐனுடைய எல்லா கூட்டத்திலையும் இந்த கதையை சொல்லுவேன் பசங்களை வந்து. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கூட்டம் நடக்குதுன்னா அப்போ என்னன்னா, அந்த கதை புத்தரும் 4 இளைஞர்களும் தான் அந்த கதைக்கு பேர் வச்சிருக்கான் சைனாக்காரன். அது என்னன்னா, ஒரு ஊர்ல வந்து ரொம்ப வருஷமா, ஒரு 9 வருஷமா மழையே வரல. கம்மா ஏரி எல்லாம் வத்தி போயிடுது, விவசாயம் பட்டு போயிடுது. ஊர்க்கூட்டம் நடத்துறாங்க. ஊர்க்கூட்டம் நடத்தி அந்த ஊர்ல ஏன் இந்த காரணம்னு உட்காந்து பேசும்போது, நம்ம வந்து புத்தருக்கு 9 வருஷமா வந்து அறுவடை படைக்கல, அதனால தான் இந்த பிரச்சனை. அதனால புத்தருக்கு திருவிழா நடத்திட்டேன்னு சொன்னாக்கா வந்து நம்ம வந்து இந்த மழையெல்லாம் வந்துரும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஊர்லேயே ஒரு 4 பேர் படித்தவன் இருக்கான். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு சில உப்புகள் இருக்கு, இதை எடுத்துட்டு போய் வானத்தில் தூங்கணும்னா மழை பெய்யுறே. அன்பு ஒரே நிமிஷம். வானத்தில் தூங்கினா வெளில போயிட்டான், நீங்க பேசுங்க. வெளில போயிட்டான் நினைக்கிறேன், நான் தூக்குறேன். மழை பெய்யும். அதை பண்றாங்க போது அவங்க என்ன சேலஞ்ச் வைக்கிறாங்கன்னா, அந்த ஊருக்காரங்க, சரி நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு 1 வீக் டைமு. 1 வீக்ல மழை வந்துருச்சுன்னா நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்கிறோம், இல்லைன்னா நாங்க வந்து இந்த கோயில் விழா நடத்துறதுக்கான முழு செலவையும் நீங்க ஏத்துக்கணும்னு ஒரு சேலஞ்சு கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ என்னன்னா, மேலே போய் போடணும்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஹெலிகாப்டர் தேவை. அப்போ மாசேத்துங்க வந்து பிரசிடெண்டா இருக்காரு. மாசேத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. ஆல்ரெடி 4 டேஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஹெலிகாப்டர் வந்து சேர்றதுக்கே.
இப்போ வந்து அந்த ஊர்ல மரமும் வெட்டக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஏன் மரம் வெட்டக்கூடாதுங்கிற ரூல் பிரச்சனையாகுதுன்னா, நீங்க வந்து மேலே போய் ஒரு இரும்போ, அலுமினியமோ, மின் கடத்தும் பொருள் எது மூலமாக இருந்து நீங்க வந்து அத ஒர்க்க பார்த்தீங்கனாலும், எலக்ட்ரிசிட்டி வந்து இந்த பொடி தூவும்போது பாதிப்பு ஏற்படும். மின்னல் வந்ததுன்னா நீங்க பாதிப்பு ஏற்படும். அதே அவங்க அந்த ஹெலிகாப்டர்ல இருக்க கயிறு மாரி இருக்கிற அந்த ஏணிய பயன்படுத்துனாங்கன்னா என்ன ஆகும்னா, அது வந்து ஸ்டேபிளா இருக்காது. அதனால வந்து மேகங்கள் கலைஞ்சு போறக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப என்ன பண்ணணும்னா, ஸ்டேபிளா இருக்கணும். அது வந்து மின் கடத்தாத ஒரு பொருளா இருக்கணும். மின் கடத்தாத ஸ்டேபிளான ஒரு ஏணினா மரத்துல தான் இருக்க முடியும். மரத்த வெட்டுறதுக்கு மறுக்கா பெர்மிஷன் கேட்டா, டிலே ஆயிடும். 1 வார டைம்ல முடியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த பசங்க வந்து இந்த புத்தர் கோயில்ல உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, புத்தர் வந்து மரச்சிலையில செஞ்சிருக்காய்ங்க. புத்தர எடுத்து அறுத்து ஏணியாக்கி, மேல போயி அவிங்க வந்து பொடிய போட்டுர்றாய்ங்க. மழை வந்துருது, ஏரி கம்மா நெறஞ்சிருது, விவசாயம் நடக்குது. 6 மாசம் கழிஞ்சு அறுவடை எடுத்துட்டு புத்தர் கோயிலுக்கு வந்தா, அங்க புத்தர காணோம், ஏணி இருக்கு. இதோட முடிச்சிடுறாய்ங்க. அது ஸ்கூல் குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்குற கதை இதோட முடிஞ்சு போச்சு. அவனுக்கு என்ன அந்த கதையில என்ன மொராலிட்டி அவன் சொல்ல வரான்னா, உனக்கு வந்து ஒரு விஷயம் நெருக்கடி ஏற்படுதுன்னா, கடவுளுக்கிட்ட போகாதேன்னு அவன் சொல்லல. கடவுள்ட்ட போறக்கு முன்னாடி என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நீ வந்து தெரிஞ்சுக்கோ. அத ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிக் குடுக்குறான். இதே நம்ம ஊர்ல இந்த கதைய வச்சிருந்தோம்னா, எச்ராஜா என்ன சொல்லியிருப்பாருன்னா, என் வந்து சென்டிமெண்ட்ட வந்து இவங்க கெடுக்குறான்னு ஒரு ஊர்வலம் போயிருப்பான். அதே வந்து வேற மாரி சொல்லணும்னாக்கா, விவேக் ஸ்டைல்ல சொன்னா, இவ்வளோ நாள் மழை குடுக்க புத்தர் இருந்து மழை குடுக்காது. ஏணி வந்தோனே மழை குடு. இனிமேல் என் குலசாமி ஏணிடான்ட்டு போயிருப்பான். இது இந்தியாவோட பிரச்சனை. அப்படி கிடையாது. புத்தரே ஏனியா மாதிரிதான் உதவி பண்ணியிருக்காரு. எஜுகேஷனே நல்ல சயின்டிஃபிக்கா கதை தூண்டணும். தோழர். தோழர் தோழர் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தோழர், சம்தி தோழர். இப்போ கடவுள் இருக்காங்க இல்ல அந்த டிபேட் நான் வரல. இப்போ நான் வளர்ந்த விதம் வந்து நான் படிச்சது வந்து ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல. ஸோ ஆப்வியஸா வந்து எனக்கு வந்து இந்துவிசம் கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு வந்து அதே பழக்குனாங்க, எல்லாமே பண்ணாங்க. நான் 10th முடிச்சு வெளியில அந்த ஸ்கூலை விட்டு வெல்லும்போது தான் நான் வந்து பெரியாரை பத்தி அறிஞ்சு தெரிஞ்சு இது பண்ண ஆரம்பிச்சேன். ஏத்திசம்னா என்னன்னு கத்துக்க ஆரம்பிச்சேன். ஆனா என்னால வந்து அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வர முடியாததுக்கு காரணம், நான் சின்ன வயசுல இருந்து அந்த இது பழகுனதுனால என்னால ஏத்திசம்ம வந்து என் நார்மல் லைஃப்க்கு கொண்டு வரவே முடியல. எனக்கு புரியல இல்ல தோழர். ஏத்திஸ்டா யாருமே நார்மல் லைஃப்க்கு வர முடியாதுங்க. அதுதான் உண்மை. 100ல ஒரு ஆள் தான் ஏத்திஸ்டா இருக்க முடியும். இப்ப நான் ஏத்திசம் பேசுறேன்னா 100% ஏத்திஸ்டா இருக்க முடியாது என்னோட லைஃப் பை டேல. ஸோ இதுதான் ஒண்ணுமே இல்லைங்க. ரியாலிட்டி. அதை நான் சிம்பிளா சொல்லுவேன். எனக்கு ஒரு இடத்துல எச்னோட் சொல்லியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த இன்டர்வியூல அவரு சொல்லியிருப்பாரு, நான் ஏன் கடவுளை நம்புறேன் அப்படின்னா எனக்கு பயம் ஜாஸ்தி, அதனால நான் கடவுளை நம்புறேன். எப்ப அப்ப எனக்கு வந்து பயம். அந்த பயத்தை தெளிவுபடுத்த வேண்டியது கல்வியும் அரசும் தானே. ஆமா ஆமா, அவ்வளவுதான். அதுதான் சிம்பிள் எக்ஸாம்பிள் சிஎஸ்கேன்னு. இப்ப எனக்கெல்லாம் எதுக்குமே பயமே கிடையாது. சீரியஸா எனக்கு பயம் ஜாஸ்தி தான் ப்ரோ. ஏன்னா பயம்னா நீங்க கடவுளை தான் தேடுவீங்க. அது ஆப்வியஸ் தானே. இதுல ஒண்ணும் ஆமா, தெரியல. எனக்கு வந்து வேற பயமே யாரை கிடையாது. தேடுறது அப்படின்னு எனக்கும் வேற புரிதல் கிடையாது. அதனால எனக்கு பயம் ஜாஸ்தி. நான் கடவுளை ஓகே. தேடுறது. இது வந்து பிராக்டிஸ்ங்க. இது சின்ன வயசுல இருந்து வருது. ஒரு நிமிஷம் அன்பு, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சிஎஸ்கே இதெல்லாம் ஆமா வந்து ப்ரோ, இது நீங்க சின்ன என்ன வயசுல இருந்து. கேட்டுக்கிட்டாலும் அது நடைமுறையே வராது. இப்ப ஆமா எனக்கெல்லாம் வந்து எங்க அப்பா எதுக்குமே பயந்தது இல்ல. ஒரு நாளும் ஏதோ ஒரு காசு இல்லைனாலும் சோகமா உட்கார்ந்தது இல்ல. எங்கேயும் போய் எதுவும் பண்ணது இல்ல. அவரு அப்படிதான் நான் பார்த்திருக்கேன். அந்த அந்த டெம்ப்ளேட் அப்படியே நான் ஃபாலோ பண்றேன். அவ்வளவுதான். இது வந்து பிராக்டிஸ் தான். இதெல்லாம் வந்து சம்சி தோழர் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது. சில விஷயம் பிராக்டிஸா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க வந்து போய் கிளாஸ்லாம் யாருக்கும் எடுக்க முடியாது. இல்ல ப்ரோ, இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இது தப்பா போகுமா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து சொல்லி கொடுத்த இதுபடி பீஃப் வந்து நீங்க சாப்பிடக்கூடாது, அது வந்து ஒரு சாமின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, என் ஒய்ஃப் கிட்ட பீஃப் சாப்பிடு, அது உடம்புக்கு நல்லதுதான் நான் சொல்றேன். அதனால இன்ன வரைக்கும் என்னால அதை வந்து சாப்பிடறதுக்கு போது, அதனால என்னால முடியல. இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல நான் மாட்டியிருக்கேன். இல்ல அது வந்து அது புனிதமாக்கி வச்சது கட்டுக்கதை. நீங்க பாத்தீங்கன்னா ஐயா, வேத இது மதத்துல புராண காலங்கள்ல ரிக்வேதத்துல வந்து வந்து அததான் சொல்றேன், ரிக்வேதத்திலேயே பீஃப் சாப்பிட்டு இருக்காங்க. யாக குண்டத்துல போட்டு வளர்த்து அதுவும் பசுவை கன்றுகிட்ட 6 மாசம் கன்றுகிட்ட பசுவை யாக குண்டத்துல போட்டு நெய்யினால் வதக்கி சாப்பிட்டு இருக்காங்க. சோ அப்ப அதெல்லாம் வந்து ஐயா வேத காலத்துல இருந்திருக்கு. ஐயா ஐயா ஒரு நீங்க இப்படி பண்ணாதீங்க.
அவர் பிராக்டிஸா அது ஃபாலோ பண்ணல, இத்தனை வருஷம் ஆச்சு. இது இல்ல இல்ல எடுத்தோடனே அதாவது வந்து அவர் இந்த என்ன மாதிரி சொல்றாருன்னா இல்ல 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 அன்பு ஒரே சொல்றேன் நிமிஷம் அன்பு, இப்படி இருந்திருக்கு, பிற்காலத்துல அதை மாத்தி அது ஒரு இல்ல புனிதமா ராஷ்டி தோழர், திணிச்சு அதுதான் வச்சிருக்காங்கன்னு அங்கதான் சிக்கல் சொல்றேன். வருது. அன்பு எதை சொல்ல வரானா இங்கதான் சிக்கல் வருது. நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து வேற வேற மாதிரி அவனுக்கு புரிய வைக்கணும்ன்றதுதான் அன்பு சொல்ல வர பாயிண்ட். எடுத்தோடனே இல்ல அதாவது ரொம்ப படார்னு எடுத்து சிம்பிள் அடிச்சிட முரளி. கூடாது. ஒரே நிமிஷம். நான் வந்து எஸ்எஃப்ஐல வந்து நாங்க உண்டியல் வசூல் முடிச்சுட்டு சாப்பிட போவோம் எப்பவுமே. நான் வந்து சாப்பிட போகும்போது ஒரு தோழர், ரொம்ப நெருங்கிய தோழர் அவர் எஸ்எஃப்ஐல. சாப்பிடும்போது வந்து பிரியாணி கடையில் சாப்பிட்றோம். நான் பீஃப் பிரியாணி சொல்றேன், அவர் வந்து சிக்கன் பிரியாணி சொல்லும்போது நான் என்ன கேட்டேன், ஏன் தம்பி பீஃப் சாப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்டேன். நான் இல்ல தோழர் சாப்பிட மாட்டோம். என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டேன். இல்ல நாங்க வந்து மாடு வளர்த்துறோம், நானே ஒரு ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் வளர்த்துறேன், அதனால எனக்கு அது சாப்பிட்றதுக்கு உடன்பாடா தெரியல தோழர் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே ரைட் அப்படின்னு விட்டாச்சு. அவனை நீ மாடு சாப்பிட்டாதான் புரட்சியாளன் சேகுவரா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, படல் காஸ்ட்ரோ என்ன சாப்பிட்டுருக்காரு தெரியுமாலாம் இல்லை. அந்த ஆர்கியூமெண்ட் அங்கேயே முடிஞ்சு. அப்புறம் ஒரு 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 6 மாசம் கழிச்சு நாங்க வந்து எங்களுக்கு ஒரு அந்த பையனுக்கு எனக்கு ஒரு எங்க 2 பேருக்கு ஒரு என்ன ஹேபிட்னா, ஒரு ஒரு புது ஹோட்டல் வந்ததுன்னா அந்த ஹோட்டல்ல ஒரு புது மெனு நல்லா இருக்குன்னா 2 பேர் வந்து காசு ஏற்றி வச்சுட்டு போய் சாப்பிட்டுருவோம். அப்படி வந்து ரெகுலரா ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது ஒரு ஹோட்டல் போனோம். அங்க வந்து மீன் ரொம்ப ஃபேமஸ். மீன் வந்து சொன்னேன், இல்ல எனக்கு மீன் வேணாம், நான் சிக்கன் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அவன் வந்துட்டு ஏன்னா மீன் சாப்பிட மாட்டீங்களான்னு கேட்டான். இல்ல சாப்பிட மாட்டேன்டா தம்பி அப்படின்னேன். ஏன்னா சாப்பிட மாட்டேன், நானே கோல்டு ஃபிஷ் வளர்த்துறேன்டா, நானே அது சாப்பிட்ட எப்பறம் நல்லா இருக்கும் அப்படின்னேன். அவன் உண்மையாலுமே காண்டாயி அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணிட்டு என்ன சொன்னான்னா, தோழர் நான் இப்ப பீஃப் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், நீங்களும் மீன் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். ஸோ அதுக்கு டைம் எடுக்கும். நீ அது அவனோட சென்டிமெண்டலா போய் வந்து அதை அவனை வந்து இலிட்ரேட் நீ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்னோட அந்த கான்வர்சேஷனை அவன் பிரேக் பண்ணிட்டு போயிடுவான். கரெக்ட் தோழர். அதுதான் இப்போ அதுதான் நானும் சொல்றேன். இப்போ நான் வந்து என் ஒய்ஃபை சாப்பிட சொல்றேன், என் தங்கச்சியை சிஎஸ்கே சாப்பிட இருங்க சொல்றேன், ஒரே நிமிஷம். இந்த என்னால கிங் கை முடியல. தூக்கிட்டே இருக்காருடா முரளி, கிங்குக்கு ரெக்வஸ்ட் காமிக்கலையா? பாத்துக்கிறேன் நான் காமிக்கலையா? பாத்துக்கிறேன். ஆகாஷ் கை தூக்கிட்டே இருக்கான், ரிக்வஸ்ட் இல்லையா? ஏன் இவருதான் இறங்கி போயிட்டாருடா, ரோசமலார் எதுக்கு திரும்பி வந்தாரு? கிளம்புங்க. அவன் ரோசம் வந்துலாம் இறங்கி போடா, பக்கத்துல ஏதாச்சும் என்டிகே ஸ்பேஸ் ஓடி இருக்கும், அங்க போய் பக்கத்துல விஜில் உட்கார்ந்து இருந்தாங்க. இன்னொரு தகவலையும் இல்ல சொல்றேன். ஊபிஸ் வந்து அவன் அப்பப்ப வந்து லிஸ்ட் ஆட்டோ அனானமஸ்க்கு பதிலா டைரக்டா உள்ள வந்துடுறானுங்க, வந்துட்டு மறுக்க ஓடிடுறானுங்க. இடையில கூட ஒரு ஐடி வந்தது, அபியூசர் ஐடி. இல்ல இந்த இந்த சம்சீர் வந்து இவரு இந்த மாடு வளர்த்துறாங்க, பீஃப் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா அது எனக்கு இது மாதிரி இருந்தது. நான் சாப்பிடுவேன் பீஃப், ஆனா மாடு வளர்த்த ஆரம்பிச்சதுல இருந்து நான் பர்சனலா சாப்பிடுறது கிடையாது. ஆனா நான் இப்போ நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு மனசு வர மாட்டேங்குது. வளர்க்கறது அதெல்லாம் தாண்டி இப்ப அவர் சொன்னார்ல கடவுளாவே இது பண்ணிட்டாங்கன்னு, அது சின்ன வயசுல இருந்து பிராக்டிஸ் ஆயிருக்கு. ஒரு 30 வருஷம் அவருக்கு பிராக்டிஸ் இருக்கு. திடீர்னு நீ போய் அதெல்லாம் கிடையாது ஐயா அப்படின்னு பேசும்போது இங்க அது ஏத்துக்க மாதிரி முடியாது. அவங்களுக்கான ஒரு டைம் எடுக்கணும். அவங்களாம் அது இல்லாம அன்பு, மாட்டுக்கறி இப்ப நீ வாழ்வியல் முறையிலேயே பாருங்க. சொல்றேன் இன்னொன்னு, அதே மாதிரி இந்த சயின்டிபிக்கலா இருக்கிறது எல்லாமே அவனா அதை இது பண்ணி வரும்போதுதான் மேக்சிமம் அவன் கன்ஃபர்ட் ஆகி அவனா தெரிஞ்சுக்கிட்டு அவனா ஒரு டிசிஷன் எடுக்கிறேன் அப்படிங்கிற சுய இதுல வரும்போதுதான் அவன் அதுல ஃபாலோ பண்ணுவேன், அதை கரெக்ட்னு ஒத்துக்குவேன். நம்ம சொல்லி மாத்திரம் அப்படின்னு நினைக்கிறதுல அது நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, அவர் மாட்டுக்கறி சாப்பிடாம இருக்கிறது அவரோட சாய்ஸ். அவரை மாட்டுக்கறி சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடாது, அவர் வந்து என்கிட்ட நீ மாட்டுக்கறி சாப்பிடாதுன்னு சொல்லக்கூடாது. நமக்குள்ள ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட், எனக்கு பிடிச்சது நான் சாப்பிட்றேன், அவருக்கு பிடிச்சது அவர் சாப்பிட போறாரு. அதுதான் சம்சீர், நம்ம யாரையுமே எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, விருப்பம் இருக்கவும் பண்ணணும், இல்ல நவீன அவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி அழகா மீன்ல வச்சு அவரை முடிச்சு விட்டாரு பாத்தியா, எவ்வளவு திறமையான பாரு சம்சீர். அப்படிலாம் மீன்ல வச்சுலாம் இல்ல அது இல்லாம இப்ப சிஎஸ்கேன்னு சொன்னார் தெரியுமா, நான் வந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேன், அது பண்ண முடிய மாட்டேங்குதுன்னு. இப்ப நீங்க பெரியார படிச்சுட்டீங்கன்னு வைங்களேன், நம்ம ஒரு நடைமுறையில வாழ்ந்துட்டு இருப்போம். இப்ப வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பாலக்கால் பிடிப்பீங்க, வீடு முடிச்சுட்டு ஓமம் போடுவீங்க. அது ஒரு பழக்க வழக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அதை பண்ணணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், அது நாள் எடுக்கும். இன்னொன்னுங்க ஐயா, முரளி ப்ரோ வந்து அவங்க ஃபேமிலியே அப்படி வந்தங்காட்டி எந்த பிரச்சனையும் இல்ல. மத நம்பிக்கை தவிர வேற ஆப்ஷனே கிடையாதுங்க. லைவ் எக்ஸாம்பிள் இருக்கு. எங்க அம்மா வேலைக்கு போயிட்டு இருக்க காலத்துல எல்லாம் வந்து அவங்கள வந்து படிச்சு எங்க பாட்டி சொல்லுவாங்க, தொழுவோது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. எங்க அம்மா கண்டுக்காது. எங்க அம்மா நாத்திகரும் கூட கிடையாது. தொழுவு போனா யார் வேலைக்கு போவா அப்படின்னு சொல்லி எடுக்க முடக்கா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப எங்க அம்மா வீட்டுல ஃப்ரீயா இருக்காங்களா, தினமும் தொழுகிறாங்க, தினமும் ஓதுறாங்க. இப்ப அவங்களோட மத நம்பிக்கை பார்க்கணுமே, ஏன்னா அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் அதுவா தான் இருக்கு. அது எல்லாம் நம்ம வந்து சயின்டிபிக்கா ஒண்ணும் பண்றது இல்ல. அதுல என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் இருக்கு, அதை ஒத்துக்க மாட்டானுங்க. ஏன் வந்து ஆன்மீக சுற்றுலா எல்லாம் போறானுங்க, ஏன் இது பண்றாங்க, அவங்களுக்கு அது தேவைப்படுது. இந்த மாலை போடுறது இது எல்லாத்தையுமே வந்து நீங்க வெறும் வரட்டு நாத்திகம், அது ஒரு அறிவுரித்தனம் அப்படிங்கிற இதுல போறீங்க. அதை தாண்டி அவனுக்கு இந்த சமூக பொருளாதார வாழ்க்கையில இருக்க சோர்வுகளை போக்குறதுக்கும் அவனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் அவன் அதை போறேன்.
அது அது என்ன சொல்றது, அன்கான்சியஸாவோ ஏதோவோ அவனுக்கு அது தேவைப்படுது. அதை புரிஞ்சுக்காம சும்மா மாலை போட்டு இங்க அது இந்த இது வேற பண்ணுவானுங்க. என்ன சொல்றது, அந்த திருச்சி பக்கத்துல ஒரு கோயில் இருக்குமே, சமயபுரத்து கோயில், அதுக்கு லேடிஸ் போறதை போட்டுக்கிட்டு இங்க இருக்கவங்க வந்து அவ்வளவு கேலி கிண்டல்கள் பண்ணிக்கிட்டு, ஏதோ அவங்க எல்லாம் இப்படி போறாங்க இங்க கிளப்பிட்டாங்க. ஐயோ, இந்த டிஎம்கே இருக்காருங்க இங்க பண்ணுவாங்க பாரு ஒரு இது, அந்த சமயபுரத்துக்கு போறத வச்சு அவனுக்கு ஊப்பிங்களோட ஒரு கடவுள் மறுப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஐயா ஊபிஸ பத்தி ஐயா சயின்டிபிக் நம்பரை பத்தி பேசும்போது அன்சைன்டிபிக்கான ஆட்களை பத்தி ஐயா பேசிட்டு இருக்கிறீங்க. ஐயா நார்த்திகம் வரட்டு நார்த்திகம் ஊபிஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க ஐயா. அந்த பார்வையில இருந்து முதல்ல வெளில வர ராசி தோழர் மாதிரி வீசிக்க காரங்களும் இருப்பாங்க. இல்ல அவனுங்க நம்ம எப்படி தெரியுமா, ஹிந்து கடவுள் மட்டும் ஒழிச்சா போதும் அதுதான் கடவுள் மறுப்புன்னு கூட நினைச்சிட்டு இருப்பானுங்க. ஐயா அதெல்லாம் நீங்களோட அதாவது நீங்க வந்து காஸ்ட் ஹைரார்கியை வந்து மதங்களை ஒழிப்பதால் மட்டுமே ஒழிச்சிட முடியாது. நீங்க வந்து என்னுடைய சாதிய படிநிலைகளை எது வந்து ரெலவெண்டா வச்சிருக்குங்கிறதையும் யோசிக்கணும். அந்த எந்த இடத்துல நான் வந்து உயர்வு தாழ்வுக்கு தாழ்வானவனாக மாறனோ அந்த இடத்த மேம்படுத்தாம அதை வெறும் மதத்தை மட்டும் ஒழிச்சிட்டாவட்டும். இப்ப நான் என்ன சொல்றேன், மதத்தை ஒழிச்சிட்டீங்கன்னா அது ஒரு வேறு விதத்துல ஒரு ஹைரார்கி வரும், சாதி ஹைரார்கியா இருக்காது. ஹைரார்கியை ஒழிக்கணும்னா ஈக்குவல் பண்ணணும். நீங்க ஈக்குவலைசேஷனுக்கு நீங்க முன்னெடுப்பு எடுக்காம வெறுமனா நான் ஜாதியை ஒழிக்க போறேன்னா ஜாதி ஒழிக்க முடியாது. இங்க இருக்க கட்டமைப்பும் இப்போ ஒரு மனுஷனை அப்படிதானே தோழர் ஆக்குது. அதான் சிஎஸ்கேன்னு அதுக்குதான் நான் சொன்னேன் அப்பவே உங்களுக்கு, இவனுங்க வந்து இந்த சிஸ்டமுக்குள்ள நம்மள திராவிட கட்சிகள்னு இல்ல திராவிட கட்சிகள் இங்க இருக்க பொலிட்டிக்கல் கண்டிஷன், இங்க திராவிட கட்சி இல்லைனாலுமே இந்த கண்டிஷன்ஸ் இருந்துதான் இருக்கும். இப்ப கர்நாடகால எங்க இருக்கு, ஆந்திரால எங்க இருக்கு, கர்நாடகால எங்க இருக்கு, ஆனா அங்கேயும் இருக்கு. அது வந்து இங்க பொலிட்டிக்கல் கண்டிஷனா அவன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்ப பொலிட்டிக்ஸ் வந்து இப்படிதான் யூஸ் பண்ணிக்கிறானுங்க, அதுதான் இங்க பிரச்சனை. இது இந்த கட்சிகள்கிட்ட மட்டும் பிரச்சனை இல்லை, இது பொலிட்டிக்கலாவே இது பிரச்சனை தான். சீதாராம் யெச்சூரி சொன்னாரு, we respect CPM respect his religion. ரிலீஜன்ங்கிறத பொறுத்த வரைக்கும் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு. ஆத்மா வந்து என்னோடது, பரமாத்மா யாருங்கிறத நான் தான் டிசைட் பண்ண முடியும். அந்த பரமாத்மா கேன் பி ஹிந்து, கேன் பி ஜூ, கேன் பி கிறிஸ்டியன், கேன் பி முஸ்லீம், யார் வேணாலும் இருக்கலாம். அதை வந்து இன்னொருத்த வந்து இவர் தான் உன்னோட பரமாத்மான்னு என்கிட்ட வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. நான் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். அன்பு தன்னோட பரமாத்மா வந்து உதயநிதி ஸ்டாலின் கூட எடுத்துக்கலாம். இரு அன்பு, இல்ல ப்ரோ அவர் நல்ல டிஸ்கஷன் கொண்டு போறாரு ப்ரோ, நீங்க வேற கம்முன்னு இருங்க. கேளு அன்பு, அன்போட பரமாத்மா வந்து உதயநிதி ஸ்டாலின் கூட இருக்கலாம். அதுக்காக நான் அதை வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. நோபடி ஷுட் இன்டர்ஃபியர், சரியா? அதனால யாருமே வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. அதே நேரத்துல அரசு என்பது இந்த பரமாத்மாட்ட இருந்து டிசோசியேட் பண்ணிக்கணும். ஏன்னா அது அரசு, அரசுக்கு மதம் இருக்கக்கூடாது. அரசாங்கத்துல இருக்கவங்களுக்கு போறவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்கலாம். அது எங்க இருக்கணும், அவரோட ஹோமோட அவரோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கணும். அது ஒரு மினிஸ்டரோட ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது, அது ஒரு பிஎம்மோட ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது, அது ஒரு ஒட்டுமொத்த ஸ்டேட் மிஷினரியும் அந்த மதத்தை தூக்கி சுமக்க கூடாது. மற்றபடி அது தேர்வு சுதந்திரம், யாருக்கு வேணாலும் இருக்கலாம், என்ன மதமா வேணாலும் இருக்கலாம். அது இன்னொரு சமூக குழுக்களை வந்து துன்புறுத்தாத வரைக்கும் அது உனக்கு சுதந்திரம், நீ எடுத்துட்டு போ. மதத்தின் பேர்ல இன்னொரு சமூக குழுக்களை துன்புறுத்துறேன்னா அதை நான் டிஸ்டர்பா பாக்குறேன், அவ்வளவுதான். நீங்க வந்து யாரை வேணாலும் வச்சுக்கலாம். இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்திருக்கு, இனிமேல் காக்ரோச் கடவுள்னு கூட வச்சுக்கலாம். ஒருத்தரும் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. அப்படிதான் வந்து அவங்க கருணாநிதியை தான் பரமாத்மாவா ஏத்திருக்காங்க. அதை ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க? இல்ல அவனுங்க ஏத்துறாங்க ப்ரோ. இந்த கல்ச்சுரலா நம்மளை வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள உட்கார வச்சிருக்கானுங்க பாத்தீங்களா. ஏன்னா இப்ப நீங்க எல்லாம் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சது. டெக்னாலஜியோட எவால்வ்மெண்ட் வந்து ஹியூமன் எவல்யூஷன்ல ஒரு கீ ரோல் பிளே பண்ணுது. ஆனா அந்த டெக்னாலஜியை கல்ச்சுரலா ஆக்க முடியல நம்மளால. ஆனா அதை பத்தி பெரியார் பேசியிருக்காரு. எப்படி பேசினாரு, நீ வந்து நிலாவுக்கு போ, அங்க போ, இந்த மாதிரி சிந்தனைகளை உள்ள தூண்டி விட்டுருக்காரு. ஆனா இன்னைக்கு அதுக்கான பாசிபிலிட்டியே தான் இது. ஏன்னா இன்னைக்கு பெரியார் மாதிரி ஒரு ஆளும் இல்லை, இன்னைக்கு சொன்னா மக்கள் கேட்கக்கூடிய மனநிலையிலும் இல்லை. இது 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 அதான் சொல்றேன் ப்ரோ. இதுக்கான வாழும் பெரியார் சேமா இருக்காரு. சரி, சேமா அன்பு அவங்க தான் ஏதாவது பார்த்து நமக்கு அடுத்து வழி நடத்தணும். நானே வந்து வெளியூருக்கு போனேன். வாழும் பெரியார் ஏதோ சொல்ல வர்றாரு, ஒரு நிமிஷம் கேட்போம். இல்ல நான் எதுவும் சொல்ல வரல, ஏத்திஸ்ட பத்தி பேசுற மாதிரி. என்னது ஏத்திசம் பத்தி? ஐயோ இவன் வேற கோச்சுக்குவானே, பேசுறான். பேசு சேமா, பேசுங்க சேமா. ஓ இது என்ன வர ரொம்ப அநியாயம் பண்றீங்க. இல்ல